ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான பருப்பு வகையை வச்சு செய்கிறோம். ஹை ப்ரோட்டீன் கார அடை தோசை. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாம பாசிப்பருப்பு அதே 100 கிராம் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சரிசி நாம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு, பச்சரிசி, தனியா இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் பொறுன்னு அரைச்சா போதும். இப்போ இதில் நம்ம மற்ற மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமாக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா முருளாக கிடைக்கும் உங்களுக்கு அடை. இப்போ காஞ்சதுக்கப்புறமா இதில் என்னென்ன போடணும்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா பல்லுக்கு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். இப்போது வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். நான் முழுசாக ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணலை, ஏன்னா மாவு அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சுருண்டு வரணும். இப்போது வெங்காயம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ தோசைக்கல் பற்ற வைக்க போகிறேன். இந்த மாவு புளிக்கணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு முக்கியமான திங்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது நம்ம தாளித்து வச்சதை இதில் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தோசை ஊற்றிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கல் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடை ரெடி ஊற்றலாம். இப்போது கொஞ்சம் தப்பமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் முருகலாக இருக்கணும். இங்கே சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், நம்மளோட அடை சும்மா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு.
இப்போது நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தக்காளி சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும் இது சைட் டிஷ்ஷு. இன்னொரு புதுமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.